இப்போ இந்த டைமில் ஹோட்டல் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவுட்டர் சைடில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அடுப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ சிட்டி சைடு இருக்கிற ஹோட்டலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், ஏன்னா ரூம் இருக்காது, புகை வரும், எவ்வளோ இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சிலிண்டர் இருந்தால் தான் கடையை ரன் பண்ணுற முடிகிற அளவுக்கு ஆகுது. பட் இப்போ இது இல்லைன்னா, இப்போ புதுசாக வெரைட்டி வந்திருக்குது ஸ்டவ் அடுப்பு மாதிரி, இப்போ கரண்ட்டில் ஓடுற மாதிரி. ஸோ அந்த அடுப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ அது யூஸ் பண்ண மக்கள் பழகிட்டாங்கன்னா சிலிண்டர் ரிட்டர்ன் போக மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கடைகளில் அடிபடுது. இதில் வந்து லாஸ் வந்து மக்களுக்கு கிடையாது, கடைக்காரங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இப்போ சிலிண்டர் விலை ஏறுது, சிக்கன் விலை ஏறுது, எல்லா ரேட்டு ஏறுது. பட் ஆனால் வந்து பிரியாணியை பொறுத்தளவுக்கு கடையில் சாப்பாடை பொறுத்தளவுக்கு அதே ரேட்டு தான் ஹோட்டல்காரங்களை கொடுக்குறாங்க. பட் அது எல்லாமே லாஸ் தான், வேற வழி இல்லை. ஏன்னா அதிகப்படுத்தினாலும் மக்கள் வாங்க மாட்டாங்க. அவங்களோட கடைக்காரங்களோட சூழ்நிலை வந்து மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. விலை ஏறினாலும் இறங்கினாலும் ஒரே ரேட்டில் மக்கள் கொடுக்கணும், கடைக்காரங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் 5 ரூபா ஏற்றினாலும் 5 ரூபா ஏற்றுறீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் கடைக்காரங்களோட இஷ்யூஸ் வந்து யாருக்குமே புரியாது, அது கடை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.